ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது ஆரோக்கியத்திற்கு தீங்கானது. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருங்கள், குடித்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். வெல்கம் பேசஞ்சர், ரியல் லைஃப் ஸ்டோரிஸில் நான் உங்கள் ஹண்ட்மேன். 4 நண்பர்கள் நைட் ஷோ படத்துக்கு போயிட்டு வராங்க. அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் ரொம்பவே இருட்டாக தான் இருக்கும். அந்த பகுதியில் ஒரு பெண் உருவம் இவங்களுக்கு கண்லேயும் படுதுங்க. அதை பார்த்து இவங்க கொஞ்சம் அப்படியே பயந்து போய் தான் நிற்கிறாங்க. இருந்தாலும் அதில் ஒரு நபர் வந்து கிட்டே போயிட்டு, யாருமா நீ இந்த நேரத்தில் என்னம்மா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே, எனக்கு இந்த இடத்துல என்னோடய வீட்டுக்காரர் விட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி இவங்க 4 பேரையும் ஒரு ஆள் இல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போகிறாங்க. அப்படி போன இடத்துல ஆளை விட்டால் போதுண்டா சாமின்னு அப்படியே அடித்து பிடிச்சி 4 பேரும் எந்திரிச்சு ஓடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அந்த பெண் இவங்களை பின்தொடர்ந்து வந்திருக்கு. பயங்கரமான அமானுஷ்ய நிகழ்வுகளும் நடந்திருக்குங்க இந்த சம்பவத்தில். கண்டிப்பாக இந்த சம்பவம் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தலாம், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த மாதிரியான திகில் சம்பவங்கள் உங்களது வாழ்க்கையில் நடந்தால் கீழே தெரியுற இந்த மின்னஞ்சலுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேங்க, அதில் போய்ட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற இந்த மாதிரியான திகில் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சலி மூலிமா ஷேர் பண்ணது ராஜன் என்ற நபர் தாங்க. இந்த சம்பவம் இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தோம்னா ஆமாங்க, இவருக்கும் இவரோட 3 நண்பர்களுக்கும் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு திகில் அமானுஷ்ய சம்பவம் தாங்க. அப்படி இந்த சம்பவம் எந்த இடத்துல நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரியபாளையம்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே போனோமா இவங்க வசிக்கக்கூடிய ஒரு கிராமமும் இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ராஜன், செல்வம், விக்னேஷ், அப்புறம் சரத், இந்த 4 நண்பர்களும் ஒரே ஊரை சார்ந்தவங்க தான். சின்ன வயசுலேருந்தே நல்ல நண்பர்களாகவும் இருக்கிறாங்க. இவங்க ஸ்கூல் வரைக்கும் தாங்க படிச்சிருக்காங்க. அப்படி படித்து முடிச்சதுக்கப்புறமா இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேலைங்களுக்கும் போயிட்டு அப்படியே தான் வாழ்ந்துட்டும் வந்திருக்காங்க. ஒரு நாள் புதுசாக ரிலீஸ் ஆன ஒரு படத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 4 பேருமே கூடி கலந்து பேசிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிவிட்டு இவங்க நைட் ஷோ படத்துக்கும் போகிறாங்க. அதாவது இந்த பெரியபாளையன்ற ஒரு இடத்துக்கு தான் இவங்க வரணும். அங்கே பெருசாக அப்போல்லாம் தேட்டர்லாம் இல்லைங்க, டென்ட்டு கொட்டா மாதிரி தான் போட்டு அமைச்சும் வச்சுருப்பாங்களாம். அந்த இடத்துல தான் இவங்க போயிட்டு நைட் ஷோ படத்தையும் பார்த்துட்டு வருவாங்களாம். இவங்கக்கிட்ட பெருசாக அப்போ சைக்கிள் கூட இல்லைங்க, நடந்து தான் போவாங்க. 3 கிலோமீட்டர் இவங்க நடந்தே போயிட்டு நடந்தே வருவாங்க. இவங்க ஊருக்கு பஸ் வசதியெல்லாம் பெருசாக இருக்காதாங்க. முடிஞ்ச அளவுக்கு இவங்க சைக்கிளில் போவாங்க. இல்லைன்னா ஒரு சில பேர் தான் அவங்க பைக்கும் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பெருசாக லைட் வசதியெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ தான் எல்லா இடத்துலையுமே வந்து லைட் வெளிச்சம் வந்துச்சு, பயங்கரமாக வந்து டெவலப் ஆகிருக்கு. இவங்க இருந்த டைமில் வந்து இந்த லைட் வெளிச்சமெல்லாம் பெருசாக இருக்கவே இருக்காதுங்க. இவங்க கிராமத்துலேருந்து 3 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் இவங்க ஸ்கூலுக்கும் போகணுமா, அந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலையும் அவங்க கிராமத்தில் இருந்துகிட்ருக்கு. அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் தான் இவங்க வந்து நைட் ஷோ வந்து படத்துக்கு போகலான்ட்டு நடந்தே வந்து நைட் ஷோ படத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க படத்தையெல்லாம் முடிச்சுட்டு சரியாக ஒரு 12:30 மணிக்கு மேலே அந்த பெரியபாளையத்துலேருந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஒரு சில நொறுக்கு தீனியெல்லாம் வாங்கிக்கிட்டு இவங்க கிராமத்தை நோக்கி நடக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி நடந்துட்டு போயிட்டே இருக்கும்போது இவங்க போகிற பாதை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 பக்கம் வயல்வெளி, அங்கங்கே தென்னை மரம், சின்ன சின்ன புதர்கள் இருக்குங்க. நடுவில் வந்து மண்பாட்டை தான் இருக்கும். பெருசாக ரோடெல்லாம் எதுவுமே போட்டிருக்காங்க. இந்த செம்மண் ரோடு இருக்குங்களா, அந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள தான் இவங்க ஏரியா பக்கம் வந்து ரோடும் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ரோட்டில் இவங்க வந்து பயங்கரமான இருட்டு, லைட் வெளிச்சமெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க. இவங்க படத்துக்கு போன டைம் வந்து பௌர்ணமின்றதுனால எதிர வர ஆள் அந்த நிலா வெளிச்சத்தில் க்ளீனாக தெரியுங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இவங்க வந்து நடந்துட்டு கையில் இருக்கிற அந்த பொருளை வந்து சாப்பிட்டுட்டே இவங்க போயிட்டே இருக்கிறாங்க. இவங்க 4 பேருமே பேசிட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு பெண் உருவம் நிற்கிறத இவங்க பார்க்குறாங்க. அப்படி பார்த்த 4 பேருமே பயங்கரமாக பதட்டமாக படுறாங்க. யாரா அது இந்த நேரத்தில் வந்து நிற்க போகிறாங்க, சரியாக 1 மணி இருக்குமாடா அப்படின்ட்டு இவங்க 4 பேருக்குள்ளேயே பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு நல்லாவே தெரியுதுங்க, அந்த உருவம் வந்து முழுசாக தெரியல. ஒரு பெண் உருவம், கருப்பாக ஒரு புகை மாதிரி ஒரு உருவம் தான் இருக்குங்களா, அந்த மாதிரி தோற்றத்தில் தான் இவங்களுக்கு அந்த உருவமும் தெரியுது. இதை பார்த்துட்டு 4 பேருமே ஒரு நிமிஷம் பதறியும் போயிடுறாங்க. யாராக இருக்கும் இந்த நேரத்தில் வந்து இந்த இடத்துல என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே பொறுமையாக இவங்க வந்து அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 4 பேருமே பொறுமையாக அப்படின்னு நடந்து போகிறாங்க. ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா பயத்தில் தான் இருக்காங்க. அப்படி கையை பிடிச்சிட்டு இவங்க நடந்து போயிட்டு கிட்ட போயிட்டு, யாருமா நீ,
இங்கே என்னம்மா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ராஜன் இருக்காங்களா அவர் வந்து கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, என்னோடய கணவருக்கும் எனக்கும் பெரிய சண்டையாயிடுச்சு. அதனால் வந்து என் வீட்டுக்காரர் வந்து என்னை வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்டாரு. எங்கே போகிறதுன்னே தெரில. அதனால் நான் அப்படியே யோசிச்சுட்டே நடந்து வந்தேன். திடீர்னு உங்களை பார்த்தோன்னே கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனால தான் இந்த ஓரமாக ஒதுங்கி நின்னேன், நீங்கள் போனதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்கிறோன்னே, எங்களை பார்த்து எதுக்குமா பயப்படுற, உங்களை பார்த்து தான் நாங்கள் வந்து எல்லாருமே பயந்தோம் இப்போது பேயோ அப்படின்னு. கிட்ட வந்து பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பெண்ணுன்றதுனால கொஞ்சம் தைரியமாக இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் நாங்கள் ஹெல்ப் பண்ணோமா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெண்ணும் அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, வேணாம் விடுங்க, நீங்கள் போங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லிடுறாங்க. இந்த 4 பேரும் பண்ணுற ஒரே தப்பு என்னென்னா, அவங்க போகலைங்க. அந்த இடத்துல மறுபடியும் அந்த பெண்கிட்ட பேசுகிறாங்க. எப்படிங்க உங்களை தனியாக விட்டு போக முடியாது, நீங்கள் ஒரு பொண்ணாச்சு, இந்த இடத்துல நீங்கள் தனியாக இருந்தால் உங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துட போகுது அப்படின்ட்டு இவங்க ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் அந்த பொண்ணுக்கு கேட்கவும், அந்த பொண்ணுல சரிங்க அப்படின்ட்டு அவங்க கூடவே நடக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது எங்கே போகணுன்ட்டு இந்த நபரில் 4 பேரில் ஒருத்தர் வந்து கேட்குறாங்க. கேட்ட உடனே நான் சொல்கிறேன் வாங்க அப்படின்ட்டு இவங்களை வந்து முன்னாடி அந்த பொண்ணு வந்து நடந்து போயிட்டே இருக்குங்க. பின்னாடி வந்து இவங்க 4 பேருமே நடந்து போயிட்டே இருக்குங்க. அப்படி போகும்போது ஒருத்தர் இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் முன்னாடி போகுதுங்க, மறுபடியும் இவங்க கொஞ்சம் முன்னாடி ஈடு கொடுத்து போகும்போது மறுபடியும் பின்னாடி தங்கிது. இந்த மாதிரி மாறி மாறி தான் போயிட்டே இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது, இவங்க முகத்தில் சண்டை போட்டு அந்த ஒரு பயம் இல்லை, அந்த ஒரு கவலையே இல்லை, இவங்க மாட்டுன்னு நல்லா தான் இருக்கிறாங்க மாதிரி தோணுதே அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டே போகிறாங்க. இதில் இந்த சரத் என்ற நபரில் ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு இந்த 4 பேர்கிட்டே. டேய், இது சரியான நைட் டைமு, நம்ம 4 பேர் இருக்கிறோம், அந்த பொண்ணு மட்டும் தான் இருக்குது, நம்ம ஏன்டா அந்த விஷயத்துக்கு கூப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, எந்த விஷயத்துக்குடா, அதான்டா அப்படி கூப்பிடலான்டா, இந்த நைட் டைமில் இந்த பொண்ணு இந்த இடத்துல நிற்குதுன்னா கண்டிப்பாக இந்த தப்பான விஷயம் பண்ணுற ஒரு பொண்ணாக தான்டா இருக்கணும், நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு கூட பயப்படலாம் இல்லை, நம்மளே கேட்டு பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு இன்றைக்கி விடிய விருந்தாக இருக்குண்டா அப்படின்னு அந்த சரத் அந்த 3 பேர்கிட்ட சொன்னோடனே அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அரக்க குணம் வெளியே வருதுங்க. என்ன தான் இவங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருந்தாலும் அவங்களுக்குள்ளே அந்த ஒரு எண்ணம் இருக்குங்க இல்லையா, ஒரு பெண்ணை வந்து நைட் டைமில் தனியாக இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் இப்படி சொன்னோடனே அவங்களுக்கும் அந்த ஆசை ஒன்று வந்துச்சு. உடனே இல்லாடி ஏதாச்சும் தப்பாக நினச்சிக்க போகிறாங்க, நம்ம ஹெல்ப் பண்ணுறோன்றது தானே கூப்பிட்டு வரோம், இந்த நேரத்தில் போய்ட்டு இப்படி கேட்கலாமா அப்படின்னு சொன்னோடனே அந்த ஷரத்ன்றவர் 4 பேரையும் கன்வின்ஸ் பண்ணுறாருங்க. பேசி ஒத்துக்கவும் வைக்கிறாரு. ஏன்னா நம்ம 4 பேர் இருக்கோம், அந்த ஒரு பொண்ணு தான் இருக்குது, சம்மதிக்கனாலும் பரவாயில்ல, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம எதனா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கெட்ட எண்ணத்தில் இவங்க எல்லாருக்கிட்டையுமே சொன்னோடனே அவங்க எல்லாருமே அதுக்கும் ஒத்துக்கும் செய்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பெண்ணுக்கிட்ட போய்ட்டு இந்த ஷரத் என்ற நபர் தாங்க பேசுகிறாரு. இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் சொல்லி எங்கள் 4 பேர் கூட இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நீ இருக்கியா அப்படின்ட்டு ஷரத் வந்து கேட்குறாங்க. முதல்ல வந்து அந்த பெண் வந்து சம்மதிக்கலை, அதெல்லாம் தப்பு, ஏன் இப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டோடனே மறுபடியும் அந்த ஷரத் வந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. இப்படி பேசிகிட்டே நடந்து தாங்க போயிட்டே இருக்காங்க. இவங்க நடக்கிற இடம் எல்லாமே இருட்டாக தான் இருக்கும், ரோட்டில் மண்பாட்டையில் தான் நடந்து போயிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறமா அந்த பெண் வந்து சரி ஓகே, ஆனால் ஒருத்தராக வாங்க அப்படின்ற மாதிரி அந்த பெண் வந்து சொல்லியிருக்குங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். அந்த பொண்ணு வந்து ஒத்துக்கினதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு சரத் என்ற நபரில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. சொன்னதுக்கப்புறம் சரிடா அப்படின்னு சொன்னேன். எங்கே போகிறது இடம் தெரியல அப்படின்னு சொன்னேன். அந்த பெண்ணே வந்து நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் வாங்க அப்படின்ட்டு இவங்கள கூப்பிட்டுட்டும் போதுங்க. இவங்க பண்ண மிகப்பெரிய தப்பே அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிது. 2வது பண்ண தப்பு அந்த பொண்ணை இந்த மாதிரி தப்பான உறவுக்கு அழைச்சிது. 3வதாக இவங்க பண்ணது அந்த பொண்ணு கூப்பிட்ற இடத்துக்கு போனது தாங்க. இவங்க தொடர்ச்சியாக 3 தப்பு பண்ணதுனால தாங்க இவங்களுக்கு பெரிய பேராபத்தும் காத்துட்டு இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறமா ஒரு பாலடைஞ்ச ஒரு பில்டிங் ஒன்று தெரியுது. அந்த பில்டிங் கிட்ட தான் அந்த பொண்ணு வந்து கூட்டுட்டும் போகிறாங்க. இவங்களும் என்ன ஏது அப்படின்னு கேட்காம ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வந்து போயிட்டே இருக்காங்க. அந்த பில்டிங்கை சுற்றி சின்னதாக ஒரு சில மரமெல்லாம் இருக்குது. அந்த மரத்துக்கிட்டே வெளியே வந்து இவங்க 3 பேருமே வெயிட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணும் ஷரத்தை மட்டும் அந்த ரூமுக்குள்ளேயும் போகிறாங்க. அப்படி போனதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, சரத்துக்கு என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றது இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இவங்க மட்டும் வெளியே நின்று பேசிகிட்டே இருக்காங்க சந்தோஷத்தில். மச்சான் எப்படியும் நம்ம படத்தோடு சேர்த்து நம்மளுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயமும் கிடச்சிருக்குடா அப்படின்ட்டு இவங்க 3 பேருமே வெளியே நின்று பேசிகிட்டே இருக்காங்க. அந்த பாழடைஞ்ச வீட்டில் இவங்க 2 பேர் போனாங்க இல்லையா, போனதுக்கப்புறமா ஷரத் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட நிறைய பேசுகிறாருங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் ரிப்ளைவே பண்ணாமல் அப்படியே அந்த பக்கமாக திரும்பி நின்றுட்டு இருக்குங்க. இவர் கூப்பிட்டு பார்க்குறாரு, ஆனால் அந்த பொண்ணு திரும்பல.
ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இவர் பொறுமையை இழந்து, ஏம்மா உன் சம்மதத்தோடு தானே கூப்பிட்டு வந்தோம், நீ இப்படி லேட் பண்ணினா என்ன பண்ணுறது, சீக்கிரமாக வந்தால் தானம்மா அப்படின்ற மாதிரி இவர் வந்து பேசவும் செய்கிறாருங்க. பேசிகிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து இவருக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லலை. இவர் என்ன பண்ணுறாருங்கன்னா பொறுமையை இழந்துட்டு அந்த பொண்ணோட கையவும் பிடிக்கிறாங்க. பிடிச்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட கை அப்படியே அனல் பறகுது, பயங்கரமான ஹீட்டு. அந்த அனல் வந்து இவர் கையில் பட்டவுடனே இவர் கையை வந்து எடுத்துடுறாருங்க. எடுத்ததுக்கப்புறம் எதுக்குமா உன் கை இவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே அந்த பொண்ணு வந்து திரும்பி பார்க்குதுங்க. பார்த்த அடுத்த செகண்டு இவருக்கு உயிரே இல்லை, பயங்கரமாக கத்தின்னு அந்த பாலடைஞ்ச வீட்டை விட்டு வெளியவும் ஓடவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி என்ன ஆச்சுன்னா திரும்பி பார்த்த உடனே அப்படியே மூஞ்சி வந்து தகதகன்னு எரியவும் ஆரம்பிச்சிருக்கு, உடம்பு ஃபுல்லாக பயங்கரமாக எரியவும் ஆரம்பிச்சிருக்குங்க அந்த பொண்ணுக்கு. இந்த காட்சியை பார்த்ததுக்கப்புறம் தாங்க இவருக்கு பயங்கரமான ஷாக்கும் ஆகிட்டு வெளியவும் ஓடவும் ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமாக எரியவும் ஆரம்பிச்சிருக்கு அந்த பெண்ணுக்கு. இதை பார்த்த இவரு தான் அதிர்ச்சியில் கத்தின்னு வெளியவும் ஓட ஆரம்பிக்கிறாரு. இவர் கத்தின்னு ஓடினதுக்கப்புறமா என்னடாச்சு அப்படின்ட்டு அவங்க 3 நண்பர்களும் கேட்கும்போது இவர் எந்த ஒரு பதிலும் சொல்ல, டே ஓடுங்கடா அப்படின்ட்டு ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அந்த வீட்டுக்குள்ளே இவங்க திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அப்படியே தகதகன்னு எரியுதுங்க அந்த உருவம். அதை பார்த்து இவங்க 3 பேருமே பயங்கரமான ஷாக்கு. இவங்களும் அவரு கூடயே பின்னாடியே உழுந்தடிச்சுன்னு ஓடுறாங்க. கழனி மேட்டில் காட்டில் எல்லாத்துலேயும் விழுந்து ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரோடு பிடிக்கிறதுக்கு. அப்படி ஓட இவங்க திரும்பி பார்த்துட்டே தாங்க ஓடுறாங்க. அப்படி ஓடும்போது இந்த பெண் உருவம் இவங்க பின்னாடியே வர்றதையும் இவங்க பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஈரக்கொலையே நடுங்கி போயிடுது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்மளை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது, கண்டிப்பாக இது ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுன்ட்டு அலறி அடிச்சுன்னு இவங்க எல்லாருமே ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தூரம் ஓடினதுக்கப்புறமா இந்த ராஜன் வந்து கீழே தடிக்க விழுந்துடுறாரு. ஆனால் இந்த 3 பேர் அவங்களுக்கு முன்னாடி, அதாவது இந்த ராஜனுக்கு முன்னாடியே பயங்கரமாக ஓடவும் செய்கிறாங்க. இவரை விட்டுட்டு இவர் கீழே விழுந்தது கூட கவனிக்காமல் இவங்க 3 பேருமே பயங்கரமாக ஓடிடுறாங்க. இவங்க 3 பேருமே அப்படி ஓடி போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு மூச்சு வாங்குறாங்க. மூச்சு வாங்கிட்டு அப்போ தான் திரும்பி இவங்க பார்க்குறாங்க, எங்கடா ராஜனை காணுமே அப்படின்ட்டு இவங்க கேட்குறாங்க. டே ஊங்கூட வரலையா அப்படின்னு மாற்றி ஒருத்தர் பேசிகிட்டே இருக்காங்க. டே எங்கடா விட்டுட்டோம், ஐயோ மாட்டிக்கினா அந்த பேய்கிட்ட, என்னடா பண்ணுறது இப்போது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு புலம்பிகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ராஜன் மட்டும் தனியாக வந்து ஓடிடலைங்க, அப்படியே அமைதியாக நடந்து தாங்க வராரு. வந்ததுக்கப்புறமா டே என்னடா ஆச்சு மச்சான், என்னடா ஆச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க இவங்க 3 பேருமே போயிட்டு. என்னடா ஆச்சு, அந்த பேய் ஏதாச்சும் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, வாங்க போகலாம் இப்படியே தான் சொல்லிகிட்டே இருக்குங்க. டே என்னடா ஆச்சு, ஒரு ஆள் ஒரு மாதிரியாக இருக்கியாடா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்கடா போகலான்ட்டு அங்கேருந்து கூட்டுட்டு ஒரு மாட்டினை அழைச்சிட்டு வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இவங்க வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையுமே எதையுமே சொல்லலை. அந்த ராஜன் மட்டும் ஒரு மாதிரியாக இருக்காருங்களா, அவர் எதுவுமே வீட்டில் விட்டுட்டு இவங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்படி வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் இந்த 3 பேருமே பொழுது விழிஞ்சதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக ராஜன் வீட்டான தாங்க போகிறாங்க. அப்படி போனதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமாக நடக்குது. அது என்னென்னா, நேற்று நைட்டு வீட்டுக்கு வந்த ராஜன் வந்து சூசைட் அட்டன் பண்ணியிருக்காருங்க, அதாவது தற்கொலை முயற்சியும் செஞ்சுருக்காருங்க. அப்படி அவர் என்ன பண்ணாருங்கன்னா, அவர் உடம்புல கிருஷ்ணாவில் ஊற்றிட்டு கொளுத்துறதுக்கும் முயற்சி பண்ணியிருக்காங்க. நல்ல வழியாக அவங்க வீட்டில் அவங்க அப்பா வந்து இதை பார்த்துட்டு தடுத்து நிறுத்தியிருக்காரு. லைட்டாக அந்த கால் பகுதியில் எரிஞ்சு போனதுனால அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய்ட்டு அட்மிட்டும் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த விஷயம் எதுவுமே இவங்க 3 பேருக்குமே தெரியாதுங்க. பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே அலறி அடிச்சுன்னு ஹாஸ்பிட்டலுக்கும் போய் பார்க்குறாங்க. போனதுக்கப்புறமா மயங்கிய நிலையில் தான் அந்த இடத்துல இருக்கார். அவர் வந்து கால் எரிஞ்சு போனதுனால என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவருக்கு வந்து மயக்க ஊசி போட்டு இந்த மாதிரி ஒரு சில ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஹாஸ்பிட்டலில். அதனால் வந்து அவர் மயங்கிய நிலையில், அதாவது தூங்கிட்டும் இருக்கார். அதனால் வந்து இவங்க வந்து எதுவுமே கேட்கல, அங்கே போய்ட்டு அமைதியாக நிற்கிறாங்க. அந்த இடத்துல அமைதியாக நின்னோடனே இவங்க 3 பேரை பார்த்த உடனே அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் பயங்கரமாக கோவத்தில் திட்டுறாங்க. உங்களால் தானே என் பையனுக்கு ஏதோ ஆயிருக்கு, என்ன தாண்டா ஆச்சு, படத்துக்கு போகிறேன்னு போயிட்டு வந்தீங்க, அதுக்கப்புறம் அவனுக்கு என்னடா ஆச்சு, திடீர்னு வீட்டில் வந்து மண்ணெண்ணெய் எடுத்து அவன் மேலே ஊற்றிட்டு கொளுத்திக்க முயற்சி பண்ணான். நல்ல வேலை அவங்க அப்பா பார்க்கலைன்னா இன்னத்தையும் அவன் உயிரோட இருந்திருக்க மாட்டான், எரிஞ்சு சாம்பலாகி போயிருப்பான்டான், உங்கள் கூட எல்லாம் சேர்ந்தான் பார்த்தியா, அவனுக்கு இதெல்லாம் தேவைடா அப்படின்ட்டு பயங்கரமாகவும் திட்டவும் செய்கிறாங்க அவங்க அம்மாவும் சரி அவங்க அப்பாவும் சரி. அதுக்கப்புறம் இந்த 3 பேருமே இவங்களுக்குள்ளேயே பேசிட்டு, டே இதுக்கப்புறம் நம்ம மறைக்கக்கூடாது, உண்மையை சொல்லிடலாம்டா, பாவம்டா, நம்மளால் தானே நம்ம நண்பன் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டின்னு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளேயே பேசிட்டு, அதுக்கப்புறமா இவங்க அப்பாக்கிட்டையும் இவங்க அம்மாக்கிட்டையும் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சொன்னது இது கேட்டதுக்கப்புறமா அவங்க அப்பா அவங்க அம்மா கூட இருந்த அவங்க உறவினர்கள் எல்லாருமே பயங்கரமான அதிர்ச்சியும் ஆயிடுறாங்க. ஏண்டா இந்த வயசில் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுறீங்களா, படத்துக்கு போனால் படத்துக்கு மட்டும் போக முடியாதுண்ணா, எதுக்குடா தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் பார்த்தீங்க, எதுக்குடா இந்த மாதிரி எல்லாம் வேலையெல்லாம் பார்க்குறீங்க, இதனால் பாடுறேன் என் பிள்ளையோட உயிருக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தாக வந்திருக்கு அப்படின்ட்டு அவங்க வந்து பயங்கரமாக திட்டவும் செய்கிறாங்க. அப்படியே திட்டினதுக்கப்புறமா அந்த ஊரில் ஒரு தாத்தா ஒருத்தர் இருக்காங்க. அந்த தாத்தா வந்து வேறு யாரும் இல்லை, நம்ம ராஜனோட அவங்க தாத்தா தான். அந்த தாத்தா வந்து
அதாவது இவங்க 3 பேர்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எந்த இடத்துல தான் அந்த பெண்ணை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த தென்னை மரமெல்லாம் இருக்குது, அந்த இடத்துல தான் பார்த்தோம் தாத்தா அப்படின்னு அவர் சொன்னோன்னே, ஏன்டா அறிவில்லைடா உங்களுக்கு, அந்த இடத்துல இறந்து போன பொண்ணு தான்டா அது வந்து நம்ம பக்கத்து ஊர் பொண்ணுடா, அவங்க வீட்டுக்காரர் கூட சண்டையாகிட்டு அந்த இடத்துல வந்து அவள் கொளுத்தின்னு செத்துட்டா. நைட் டைமில் போகும்போது எல்லாரு கண்ணுக்கும் தட்டுப்படுவா, நிறைய பேரை வந்து அவள் பின்தொடர்ந்து வந்து நிறைய பேரை வந்து கொல்றதுக்கும் முயற்சி பண்ணியிருக்காடா. அந்த பாழடைஞ்ச வீட்டுக்குள்ளே, அந்த வீடு தாண்டா அவங்க இருந்த இடம், அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போயிட்டு நிறைய பேர் வந்து அவள் ஒரு வழி பண்ணி வச்சுருக்கா. அவங்க உயிர் மட்டும் தான் அவங்க உடம்புல போகாது, மற்றபடி பாதி இடத்துல நிறைய பேருக்கு இந்த மாதிரியான எரிஞ்சும் போயிருக்குண்டா. இப்போ இவனுக்கும் இந்த மாதிரி ஆயிருக்கு. நல்ல வேலை பாதியிலே அவங்க அப்பன் தடுத்ததுனால காலோடு போயிடுச்சு, இல்லைனா அவங்க உயிரே போயிருக்குண்டா. படத்துக்கு படத்துக்கு மட்டும் போக வேண்டியதுனால எதுக்குடா இந்த மாதிரிலாம் வேலை பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவும் திட்டுறாங்க. அப்போ தாங்க அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரியான ஒரு சூழலில் எரிஞ்சு போனது அவங்களுக்கு தெரிய வரும். இது வரைக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அவங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. இதை பற்றி எதுவுமே தெரியாமல் தான் இத்தனை நாளாக இருந்திருக்காங்க. அந்த பெண் எரிஞ்சு கிட்டத்தட்ட இவங்க சின்ன வயசில் குழந்தையாக இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம். ஆனால் அந்த பெண்ணோட உருவம் வந்து அந்த இடத்துல அந்த தென்னை மரத்துக்கிட்ட வந்து சுற்றிட்டு இருக்கிறதாகவும், அந்த பெண்ணோட ஆன்மாவில் நிறைய பேர் பாதிக்கப்படுறதாகவும் இவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் இருந்திருக்கு. இதை பற்றி இவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட பெருசாக எதுவுமே யாருக்கிட்டையுமே சொல்லாமே தாங்க இருந்திருக்காங்க. அதை பற்றி தெரிஞ்சிருந்தால் இவங்க கண்டிப்பாக அந்த இடத்துல போயிருக்க மாட்டாங்க. அது இல்லாமல் இவங்களுக்கு அந்த பெண் ஆசையால் தாங்க அவங்க போய் இவ்வளோ பெரிய பிரச்சனையிலையும் போய் மாட்டிக்கினாங்க. அதுக்கப்புறமா சரியாக ஒரு வாரத்துக்கு மேலே ஹாஸ்பிட்டல்லையே வந்து ராஜனை வந்து வச்சு பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ராஜனை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் அனுப்பிடுறாங்க. இவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வேலையாக இவங்களோட குலதெய்வமான ஜடாமுனி கிட்ட போயிட்டு மந்திரக்கட்டும் போட்டுன்னு வந்துடுறாங்க. அதாவது அந்த பெண்ணோட ஆன்மாவால் இதுக்கப்புறமா என்னோடய பையனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. ஏன்னா ஒரு சில ஆன்மாக்கள்லாம் பின்தொடர்ந்து ஒரு வாட்டி வந்துட்டால் அந்த ஆன்மா அவங்கள பழி வாங்காமல் விடாது. ஏற்கனவே இவர் வந்து தற்கொலை முயற்சியை செஞ்சுருக்காரு. அதனால் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுற போது தன்னோட புள்ள உயிரே போயிடுமோ அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் சரி அவங்க அப்பாவும் சரி அவங்க உறவினர்கள் எல்லாமே அவங்க கொடுத்த ஆலோசனைப்படி அவங்க குலதெய்வமான ஜடாமுனி கிட்ட போயிட்டு ஒரு மந்திரக்கட்டும் போட்டுக்கின்னு அங்கே இருக்கிற பூசாரிக்கிட்ட சொல்லி மந்திரக்கட்டும் போட்டுக்கின்னு அங்கே மந்திரிச்சு அவர் கையில் தாயத்தும் போட்டிருக்காங்க, அவங்க கழுத்துலேயும் தாயத்தும் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2-3 தாயத்து ராஜனுக்கு கட்டியிருக்காங்க. அந்த ஆன்மாவில், அந்த துஷ்ட கொடூர ஆன்மாவில் இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துருக்கூடாது, இவரோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு இடத்துனால அந்த இடத்துல போயிட்டு இவங்க மந்திரக்கட்டு கட்டின்னு அதுக்கப்புறமா தாங்க வீட்டுக்கே வந்திருக்காங்க. அதன் பிறகு ராஜனுக்கு வந்து நிறைய நாள் கெட்ட கனவு, அதாவது அவருக்கு பார்த்தார் இல்லைங்களா அந்த பெண் உருவம், அந்த பெண் உருவம் இவரோட கனவுல வந்திருக்குங்க. கனவுல வந்தது மட்டும் இல்லாமல் என் கூட வந்துரு, நீ கொளுத்திக்கோ, கிருஷ்ணால் ஊற்றி கொளுத்திக்கோ அப்படின்ற மாதிரி கனவுல வந்து நிறைய வாட்டி சொல்லுமாங்க. என்னதான் அந்த மந்திரக்கட்டு போட்டு இவருக்கு தாயத்து போட்டு இருந்தாலும் இந்த பிரச்சனையிலேருந்து அவரால் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு வெளியவே வர முடியலைங்க. பல போராட்டம், நிறைய இடத்துல இவங்க போயிட்டு நிறைய கோயிலுக்கு போயிருக்காங்க, நிறைய பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு தாங்க இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த ஆன்மாவோட தாக்கத்துலேருந்து இவர் வெளியும் வந்திருக்காருங்க. இப்போ இவருக்கு கல்யாணம் ஆகிட்டு அவங்க பசங்களுக்குமே கல்யாணம் ஆகிட்டு குழந்தையும் பிறந்திருக்குங்க. இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இவர் கொஞ்சம் சந்தோஷமான நிம்மதியாகவும் தான் இருக்கார். ஆனால் ஒரே ஒரு மாற்றம், அந்த ஊரில் இவர் இல்லவே இல்லைங்க. ஏன்னா 2 வருஷமாக இவருக்கு ஏற்பட்ட பிரச்சனையிலேருந்து தீர்வு கிடைக்கலன்னு அவங்க அப்பாவும் சரி அவங்க அம்மாவும் இவங்கள வேறு ஒரு ஊருக்கு கூப்பிட்டுட்டும் வந்துட்டுருக்காங்க. இப்போது இவங்க இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சென்னையில் தாங்க இருக்கிறாங்க. அவங்க சொந்தக்கார வீட்டுக்கிட்ட தான் இவங்க வாடகை வீட்லேயும் தங்கிட்டு இருக்கிறதா இவர் சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்து மூலிமா நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இரவில் ஒரு பொண்ணு தனியாக இருந்தால் அது உண்மையாகவே பொண்ணு தானா, இல்லை வேறு ஏதாச்சும் அமானுஷமான ஒரு விஷயமா, இல்லை இப்போ நடக்கிற சம்பவத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதாவது திருடுறதுக்காக பெண்ணை வச்சு ட்ராப் பண்ணி பயங்கரமான விஷயத்தையும் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ஒரு செயல் கூட இருக்கலாம். தயவு செஞ்சு இரவு நேரத்தில் ஏதாச்சும் பெண் வந்து உதவி கேட்டால் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு உதவி பண்ணுங்கள். அதுவும் தனியாக மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. அதனால் உங்களோட உயிருக்கும் பெரிய ஆபத்தாகவும் முடியலாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இந்த ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேங்க. அப்புறம் கடைசியாக ஒரு வேண்டுகோளும் நான் வைக்கிறேன். அது என்னென்னா, நம்மளோட வீடியோவை நிறைய நண்பர்கள் வந்து பார்க்குற நண்பர்கள் யாருமே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேறீங்க. அது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. தயவு செஞ்சு உங்களுக்காக நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்து போடுறேன். அதனால் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாங்க. இந்த மாதிரியான திகில் சம்பவங்கள் உங்களோட வாழ்க்கையில் இல்லை உங்களோட நண்பர்களோட வாழ்க்கையில் நடந்திருந்தால் கீழே தெரிகிற இந்த மின்னஞ்சலுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஒரு வேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேங்க, அதில் கூட போய்ட்டு வாய்ஸ் நோட்டாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் முடிவுக்கும் வருதுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல த்ரில்லிங் கண்டென்ட்டில் உங்களை நான் சந்திக்கும் வரை நான் உங்கள்
ஹண்ட்மேன்.